ஏடிஎம் மிஷினில் போய் கார்டை இன்சர்ட் பண்ணிக்கலாம். பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஜெனரேட் செட் பின்னு இருக்கும், அதை என்ட்ரு பண்ணிடலாம். அதுக்கடுத்து ஜெனரேட் ஓடிபின்னு கேட்கும், அதை ஓகே கொடுத்துட்டு இப்போது நம்ம அக்கௌண்ட் நம்பர் கேட்குது, நம்மளுடைய அக்கௌண்ட் நம்பரை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிடலாம். அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரு பண்ணி கரெக்ட் கொடுத்துக்கலாம். அதை ப்ரெஸ் பண்ண உடனே திரும்பவும் அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். திரும்பவும் நம்ம அதே அக்கௌண்ட் நம்பரை திரும்ப என்ட்ரு பண்ணிடலாம். இப்போது இந்த வீடியோ நிறையா ஷேக்கிங் இது மாதிரி இருக்கும். இந்த வீடியோவை நானே எடுத்ததுனால அவ்வளோ கிளியாரிட்டி இருக்காது. 2 டைம் அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணோன்னே கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய நேமு, அக்கௌண்ட் நம்பரு, ஃபோன் நம்பர் எல்லாமே அதுவே காமிக்கும். அதை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டோன்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிபி அனுப்பியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். அடுத்தது மறுபடியும் கார்டை எடுத்துகிட்டு மறுபடியும் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஓடிபி போடுற மாதிரி இருக்கும். இப்போ இன்சர்ட் பண்ணலாம் கார்டை.